பங்காளி வடிவேல் சொல்றது நல்லவன் மாதிரி பேசிட்டு இருந்தானப்பா, பைத்தியமாவே அந்த மாதிரி நல்ல மாதிரி தெரிஞ்சாங்க. இங்க திராவிட மாடல் மாதிரி ஒரு குஜராத் மாடல்ல பேசியிருந்தாங்க கொஞ்ச நாள். 2 மாடலே ஓட்ட அம்பாசிடர் இருந்து இப்பதான் நமக்கு தெரியுது. யாராவது தள்ளி விட்டாதான் செல்ஃப் எடுக்கும் இருக்குது. அது அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ரொம்ப பீத்துறாங்க மாடல் மாடல்ன்ட்டு. எதுக்காக 2000 ரூபாய் கொண்டு வந்தீங்க? அந்த தொகை அந்த பணத்தை அச்சடிக்க 5000 கோடிக்கு மேல செலவாயிருக்குன்றீங்க. சொல்றது நீங்க தான் சொல்றீங்க. எதுக்காக 1000 ரூபாய் நோட்டு செல்லாது? பணம் செல்லாது என்றால் ஊழல் லஞ்சம் ஒழியும். எப்படி ஒழியும்? விளக்குங்க. தீவிரவாதம் ஒழிந்து விடும். எப்படி ஒழியும்? பணம் செல்லாது என்று நீங்கள் சொன்ன பிறகுதான் காஷ்மீர்ல புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல், 40 ராணுவ வீரர்கள் உயிர் பலி. எப்படி ஒழிந்தது? என்ன சொல்றதுன்னு தெரியல. யாரோட கூட்டணி வைக்கிறது, எவன் வருவான் போவான்னு தெரியல. இன்னும் தலைப்பிச்சிட்டு இருக்கேன். நான் வேட்பாளர் தேர்வு பண்ணி அறிவிச்சு வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பெரும் கூட்டணி வச்சிருக்கிறது நான் மட்டும்தான் தமிழ்நாட்டில். நானும் 8 கோடி மக்களும் கூட்டணி. இதுல பெருமை வேற. ஆதினங்கள் தேவாரம் பாடி கையளிக்க இருக்கிறார்கள். எங்கள் பாட்டனின் செங்கோலை உங்களுக்கு கைகளில் தரும்போது தேவாரம் பாடுகிறார்கள் பெருமக்களே. அதே எங்கள் அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் கட்டிய கோயிலுக்குள்ளே, பெருவுடையார் கோயிலுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வேண்டாம், ஒரே ஒரு நாளாவது தேவாரம் பாட சொல்லுங்கள். அவன் செங்கோலை பாராளுமன்றத்துக்குள் வைக்கிற பெருமக்களே, அந்த பெருவுடையார் கோயிலை கட்டி என் பாட்டன் வாயில் காவலன் போல, வாட்ச்மேன் போல அந்த கோயில் வாசலில நிற்கிறான். அவன் சிலையத்துக்கு நல்ல அப்பனுக்கு பிறந்தவன். கோயிலுக்குள்ள விடா பாப்போம். ஏன்னா வச்சா நீ செத்து போயிருவ, ஒரு பயம். ஆனால் அவன் பேரன் நான் வந்து தூக்கி நேரா உள்ள வைப்பேன். தங்கச்சி காளியம்மா கூட குறிப்பிடிச்சு வரங்க. அந்த குறுக்கள் பயந்துட்டாரு. சிமான் யாருமே தலைவாசல் வெளியே வரமாட்டாங்க. சிமான் நீங்க என்ன சிமான் அப்படி? ஏங்க அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் பிரச்சனைங்க, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒண்ணும் இல்ல. நீங்க பூஜை பண்ணிட்டு கொடுங்க. என்ன இப்படி இப்படி சொல்லிட்டீங்க? ஒன்னும் இல்லை, நீங்க வேற பாருங்க, அடுத்த வருஷம் வருவேன் பாருங்க. ஒரு நம்பிக்கை. பகுத்தறிவு திலகம் ஐயா கருணாநிதி அவர்களே கோயிலுக்குள்ள போகல, பக்கத்துல கோயில் மாதிரி ஒரு செட்டு போட்டு அதுலதான் 1000வது விழாவை நடத்தினார். உள்ள போகலையே, பயம். போகாதனால இப்ப உயிரோடு இருக்காரு. என்ன தேவைன்னு பண்ணிட்டு அலைவாங்க. இப்ப ஓராண்டுக்கு அவர் பிறந்த நாள் கொண்டாட்டம் ஜூன் 6ல இருந்து நீங்க எல்லாம் திண்டாடி சாக போறீங்க. தெருவுக்கு ஒரு மார்பள வச்சுல, மாவட்டத்துக்கு ஒரு சிலை வச்சா உங்க வீட்டுல கொதிக்கும் ஒலை. என்னதான்டா எழுதிருச்சு அந்த பேனான்னு கேட்டா பதில் இல்ல. இதுவரை காகிதத்தில் எழுதுச்சா, நீ காற்றுல எழுதுமா. அதுல ஒரு பைத்தியக்காரன் சொல்லியிருக்கான். அந்த பேனாவுக்குள்ள சீனாவை கண்காணிக்கிற கேமரா வைக்க போறாங்க. அதனாலதான் சீமான் பதட்டம் அடைகிறார். ஒருத்தர் 2 பேர் ஊர்ல பைத்தியமா இருப்பாங்க. எல்லாருமே பைத்தியமா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல ஒரு அறிஞன் சொல்றான், பைத்தியக்காரர்கள் இருக்கிற சபையில போய் உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன அறிவா பேசினாலும் நீனும் பைத்தியக்காரனை தான் மதிக்கப்படுவ. அதனால கொஞ்சம் தள்ளி நிக்கணும். இதனாலதான் பாரதி கோவப்பட்டான். நீ எல்லாம் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவோம்? அப்பா முருகா, கைகாலுக்கு நல்ல சௌத்த குடியா, நல்ல புத்திய குடியா, ஐயா நல்ல அறிவு குடியா, எனக்கு காட்டுல நல்லா வெள்ளாமை குடியா. இப்படிதாங்க பொறுத்தவருன்னு போனேன். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய்? எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்த? பூரா பையில முட்டா பையில இருக்கேன், எனக்கு மட்டும் அறிவை கொடுத்துட்ட. எவனோடும் பேசணும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது, வெறுப்பாயிட்டான் பாரு. உலகத்திலே ஒருத்தன் தாங்க எனக்கு ஏன் இவ்வளவு அறிவை கொடுத்த நீ? எல்லாரும் குடுந்தாங்க. இப்ப நீ ஏன் கொடுத்தாயின்னு கேட்ட ஒரே ஆள் நம்ம பெரும்பாவள நமது பாட்ட பாரதி தான். அது மாதிரிதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. என்ன அது ஒரு பைத்தியக்கார பையில்கிட்ட நாட்டை கொடுத்து நம்ம படுற பாடு. என் தங்கச்சி சொல்லுவாங்க 100 நாள் வேலை திட்டத்தினால நாசமா போச்சுன்னு விவசாயம். அதை சொன்னதுனால பூரா பையில என்னை திட்டேன். அது குறிப்பா கம்யூனிஸ்டுகள் ரொம்ப திட்டுறாங்க. என்னமோ கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு அப்படிதான் திரிபுரா இருந்துச்சு, அப்படிதான் மேற்கு வங்க இருந்துச்சு. இப்பதெல்லாம் எங்க போச்சு? எம்ஜிஆர் கருணாநிதி இருக்கிற காலத்துல, ஜெயலலிதா இருக்கிற போதுல, ஜெயலலிதா அம்மையார் ஆகிட்ட ஐயா கருணாநிதி அவர்கள்ட்ட 12 சீட்டு வாங்கின கம்யூனிஸ்டுகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் 12 சீட்டு வாங்கினவர்கள். ஐயா ஸ்டாலின் 2 பேரும் சேர்ந்து 12 சீட்டு. எவ்வளவு பெரிய வளர்ச்சி பத்தியில தனித்துவத்தை இழந்து விட்டார்கள். கம்யூனிசம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, கம்யூனிசம் கம்முன்னு இருந்துடும், அமைதியா இருந்துடும், எதையும் பேசக்கூடாது. மண்ணு திருடுறான், மலையை திருடுறான், கார்பரேட் உள்ள வர்றான், ஏன் கம்முன்றீங்க? அதான் கம்யூனிஸ்ட், அதான் கம்யூனிஸ்ட். என்னமோ 50 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு நாட்டை நாசமாக்கி பெருத்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்து வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து நாட்டை நரகமாக்கிட்டது மாதிரி என்னைய திட்டிட்டு கிடப்பான். டேய், நாங்க ஒரு வார்டு கவுன்சில் கூட வரலடா, ஒருத்தர் வரல. அவர் தவறான வழிகளில் இளைஞரை கொண்டு போகிறார். நான் தான் பூரா பேர் வாங்க கூட்டம் முடிஞ்சு டாஸ்மார்க்கு போகணும்னு கூட்டிட்டு பைத்தியக்காரப்பு. முதல்ல கள்ளச்சாராம்னாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் விஷச்சாராம்னாங்க, அப்புறம் மெத்தனால்னாங்க, இப்ப சைனைடுங்கிறாங்க.
தஞ்சாவூர்ல செத்ததுக்கு அவர் மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு, அது விசச்சாராயம் இல்லைங்க, சைனைட குடிச்சிட்டாங்க. வித்தது யார் ராஜா? அதனால ஏதோ குடும்ப கஷ்டம், செத்து போயிடலாம்னு நினைச்சா எலி மருந்து பால் டாலையெல்லாம் குடிக்காம எங்க விசச்சாராயம் கள்ளச்சாராயம் விற்கிறானோ அவனை பார்த்து குடிச்சு செத்தா 10 லட்சமா அது கொடுப்பாங்க. அது மீதி இருக்கிறவனாவது பொழைச்சிக்கிடுவான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யுங்க. சும்மா தூக்குல தொங்குறேன், பால் டாலை குடிக்கிறேன், எலி மருந்து குடிக்கிறேன்னு அவசரப்பட்டுறாதீங்க. ஆமா, அது ரொம்ப கவனமா வேலை செய்யணும். என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு சிக்கிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கு.